இதே மாந்தியம் வந்து நம்ம அஸ்ட்ரானமியாக எடுப்போம். இப்போ அஸ்ட்ராலஜியாக பேசிட்டோம், ஆன்மீகமாக பேசிட்டோம். அஸ்ட்ரானமி எடுப்போம். ஏன்னா அஸ்ட்ரானமி வேற, அஸ்ட்ராலஜி வேற இல்லை. ரெண்டுமே இணைச்சி பண்ணு பலன் சொல்கிறது தான் ஒன்று. அஸ்ட்ரானமி எடுக்கும்போது சனி பகவானின் உபகிரகம், இப்போ பூமி இருக்குது, பூமியோடைய சந்திரன் சுற்றி வருது. அந்த மாதிரி ஒரு கோள்களுக்கும் உபகிரகங்கள் 4 சந்திரன் இருக்குது, 5 சந்திரன் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. சனி பகவானின் உபகிரகமே மாந்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த சனி பகவானின் அதோடைய அல்ட்ரா வயலட் வேவ்ஸ் அப்படின்றது பூமிக்கு வருது. ஒரு ஜனிக்கும் போது அந்த குழந்தைக்கு முன்பிறவியில் என்ன கர்மா செஞ்சுது அப்படின்றத அந்த கர்மாவை தீர்மானிக்க நிர்ணயம் செய்து தீர்ப்பு வழங்கக்கூடியவரே சனி பகவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் கர்மா சனி பகவான் மட்டும்னா காலபுருஷனுடைய 10ஆம் வீடாக சனி பகவான் வீடாக வந்துடும், மகர லக்னமாக வந்துடும், மகர ராசியாக வந்துடும். அப்போ அந்த அவருடைய புதல்வன் அப்படிங்கிற மாந்தின்னும் போது அந்த பிரேத்த கிரகம் அப்படின்னும் போது பிரேத்த சாபம், பிரேத்த கிரகம் யார் மூலியமாக, இந்த பரம்பரை மூலியமாவோ இல்லை இவர் மூலியமாவோ வர்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம புராணத்துலேருந்து பார்த்தோம். அஸ்ட்ரானமியாக பார்க்கும்போது அந்த கிரகத்தின் ஒளி பூமியில் வரும்போது பிறக்கிற ஜனன ஜாதகம் எந்த பாவத்தில் பூமியில் படுதோ அந்த பாவம் சம்பந்தப்பட்ட ஒரு மற்ற கிரகங்களுடைய எனர்ஜி அந்த பாவத்தில் விழாமல் தடுக்கப்படுகிறது.